நாளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நல்ல தேவன் நமக்கு நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறவர். கடந்த நாட்கள், கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மோடு கூட இருந்து நம்மளை விசாரித்து நம்மை நடத்தி வந்த தேவனை இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்துவோம். அதிகால வேளையிலே அவரை நாம் ஆராதிப்போமாக. ஆனந்தமாய் நாம் அவரை ஆர்ப்பரிப்போம். விடுதலையோடு அவரை பாடுவோம். மகிழ்ச்சியோடு அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிகள் நாம் அவருக்கு செலுத்துவோம். நல்ல தேவன் நமக்கு நல்லவராக இருந்தபடியினால் அவருக்கே எல்லா கன மகிமை உண்டாக அவரை நாம் உயர்த்துவோம். அவர் இந்த ஆராதனையிலே மகிமைப்படுவாராக. ஜீசஸ், க்ளோரி டு காட். தேவன் இந்த மாதம் முழுவதும் நடத்த அவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். பிரதான மெய்ப்பராக இருக்கிறார். பெரிய மெய்ப்பராக இருக்கிறார். அந்த மெய்ப்பரை நம்பி இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர் நம்மளை மேய்த்து செல்ல அவர் போதுமானவர். அவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமா? பிதாவே, இந்த ஆராதனை உம்முடைய கரங்களை கொண்டு வருகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக, நீங்கள் எங்கள் நடுவில் அசைவாண்டி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர் நீர் இந்த நாட்களில் எங்கள் நடுவிலே நீர் இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு புதிய நாளுக்குள்ளாக, புதிய மாதத்திற்குள்ளாக இந்த வருஷத்தில் கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர், நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்மை நாங்கள் பாட, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, துதிக்க கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் புதிய கிருபை நீர் எங்களுக்கு தந்து நீ நடத்துவீராக. உலகெங்கிலும் எங்களோடு இணைந்து இந்த கலந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களின் நடுவிலே கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் தொடர்ந்து பாடி சில பாடல்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் பாடுவோம். இந்த பாடல் ஆராதனைக்கு ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். பாடுவோமாக. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான். தெரிந்த பாடல், பழைய பாடல் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உம்மை போல் ஒரு தேவனை அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே. அவரே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், ஜீவன் தந்தவர், நம்மை நடத்த அவர் நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? க்ளோரி டு காட். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே.
உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தவா வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தவா வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தி பரிசுத்த ஜீவியமே. சேர்ந்து ஒரு குரலாய் ஆனந்தமா நந்தமே பாடுவோமா? அவருடைய நாம மகிமைப்படும்படி. ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமா நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். சேர்ந்து ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே, இயேசுவே எந்தன் உயிரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நம்ம பாடுகிறோம். எஸ், அவர் செய்த எல்லா நன்மைகள் நாம் நினைப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வந்திருக்கலாம். நாம் நினைக்காத நேரங்களை நினையாத வேளையிலே ஓ ஹல்லேலூயா பல இழப்புகளை நாம் சந்தித்திருக்கலாம். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாமல் அவரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தீர்த்து சமாதானத்தின் தேவன் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவர். ஆகவே இந்த வேளையிலே அவருடைய நன்மைகளை நாம் நினைப்போம். எஸ், அவர் செய்த எல்லாவற்றுக்காக அவருடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லி நாம் அவரை பாடுவோம். தெரிந்த ஒரு பழைய பாடல் தான், சேர்ந்து பாடுவோமாக. நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகள் நினைத்து பாடுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. ஆஹா, நல்லவர் இயேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து. செங்கடல் தானை நடுவான் பிரித்து எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தானை நடுவான் பிரித்து எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய தேகினால் வரையும் தயவாய் மாதயவா. ஆஹா,
தயவாய் தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் ஆஹா தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம் உற்சாகமா. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை உயர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரரா இருக்கு. உயர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரரா இருக்கு. கிருபையின் மகதான மது வரும் காலங்களில் விளங்கு ஆஹா காலங்களில் விளங்கு. கிருபையின் மகதான காலங்களில் விளங்கு ஆஹா காலங்களில் விளங்கு. நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லா திரு ஆக்கமதினை அவனியூர் கலிப்பி ஆஹா அவனியூர் கலிப்பி. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியூர் கலிப்பி ஆஹா அவனியூர் கலிப்பி. நன்றியால் பாடிடுவோம். பாடுவோமா? நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆஹா நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. ஆமென். Glory to God. அவருக்கே நம்முடைய ஆராதனை நாம் செலுத்துவோம். அவரே துதி பலிக்கு பாத்திரராயிருக்கிறார். கனத்திற்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் உரியவராயிருக்கிறார். அந்த பாத்திரரை இந்த வேளையிலே நாம் ஆராதிப்போமாக. அவரே மகிமைக்கும் அவரே மாட்சிமைக்கும் உரியவர். அவர் இந்த வேளையிலே நாம் அவரை உயர்த்துவோம். வெளியேறு பெற்ற அவருடைய இரத்தத்தால் நம்மளுக்கு விடுதலை கொடுத்துரு. ஓ நம்மளை ராஜாக்களாக லேவியராக அவருடைய சொந்த ஜனமாய் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் நம்மளை அவருடைய சொந்த பிள்ளையாய் அவர் நம்மளை வைத்து நம்மளை நடத்துகிறார். ஆகவே அவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவருடைய வல்ல செயல்களை நாம் எண்ணி இந்த வேளையிலே அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஆராதனை நாம் ஏறெடுப்போம். அவர் மகிமைப்படுவாராக. Glory to God. Hallelujah. Thank you Lord. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். சொல்லுவோமா? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். சொல்லுவோமா? ஆராதனை
குரலாக எல்லாரும் வாயில திறந்து ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போ இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை ஓ glory to God. அவருக்கே மகிமை உண்டாக. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபம் அன்றோ. ஆராதனை ஆராதிப்போம், ஆராதனை சொல்லுவோமா. அதிகால வேளையில் அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. சொல்லுவோமா அவருக்கு, என் அன்பர் இயேசுவுக்கே. அவருக்கு சொல்லுவோம், அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நம்முடைய தெய்வத்தை ஆராதிப்போம். அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவுக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? ஓ, நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை துதிப்போமா? துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ, அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை துதிப்போம். அவர் வல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் புகலிடமே நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ, எங்கள் ஹரணே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பூரணமானவரை நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பலிகளை அவருக்கு ஏறெடுப்போம். நன்றி பலிகளை நாம் அவருக்கு ஏறெடுப்போம். ஓ, நன்றி உள்ளத்தோடு இந்த வேளையிலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரகோஷம், நல்ல ஒரு கரங்களை தட்டி ஓ, இந்த கால வேளையிலே அவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகத்தோடு, நல்ல விடுதலையோடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆவி ஆனவர் நம் நடுவில் அசைவாடுகிறவர். ஓ, நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபா கலதரப ஷபலதரம கலந்தரலரபலபு. ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். ஓ, செங்கடலை பிளந்தவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு முன்பாக செல்கிறவராயிருக்கிறார். ஓ, எரிகோவை கடக்க செய்தவர் ஓ, நம் நடுவிலே நமக்கு முன்பாக கடந்து போகிறவராயிருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசராய் நமக்கு அவர் இம்மட்டு நமக்கு உதவி செய்து இம்மானுவேலராய் அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்தி வந்தவரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்கள் ஆராதனைக்குரியவர், நீரே எங்கள் ஆராதனைக்குரியவர். எங்கள் ஆராதனை நாயகன், வெற்றி நாயகன், விடுதலை நாயகன். நீர் எங்கள் நடுவில் நீர் வாசமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே தங்கள் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற மக்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுத்திருப்பீர்கள் என்றால், சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த மாதத்திலே தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்பார்கள் என்றால், திருச்சபை அவர்களை வாழ்த்துகிறது. கர்த்தரோட கரம் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மையாய் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:38. Psalms 107:38. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அவர் தருகிற அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை நாம் இந்த வேளையிலே நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா,
Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் அவர் நடத்த அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் போதுமானவர். அவர் கொடுக்கிற வார்த்தையை யார் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அந்த வார்த்தையின் மேல் தங்களுடைய நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை அப்படியே அது உறுதிப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல 3 ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். ஒன்று, அவர் ஆசீர்வதிக்கிறாராம். He blesses, அவர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, பெருக்கம், பெருகுகிறார்கள். 3, குறையாதிருக்க பண்ணுகிறார், குறைவதில்லை என்ற 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த 8வது மாதத்தில் பிரவேசித்திருக்கிற கர்த்தருடைய சபைக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும்போது அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். எவர்களை ஆசீர்வதிக்கிறார்? இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் வாஞ்சையோடு தாக்கத்தோடு கர்த்தர் இந்த மாதத்தை எப்படி எனக்கு கொடுக்கிறார், எப்படி என்னை துவங்க செய்கிறார், இந்த மாதம் முழுவதும் எப்படியா என்னை அவர் நடத்த போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாராம். நீங்கள் சங்கீதக்காரன் அழகாக அதை அவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று அந்த இடத்துல வேதம் நமக்கு அழகாய் அங்கே சொல்லுகிறது. Psalms 29 verses 11. அந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா? முதல் பலன் கொடுக்கிறார், அடுத்தது சமாதானம் அருளுகிறார், 2யும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த நாட்களிலே நமக்கு என்ன தேவை? பலன் தேவை, 2வது சமாதானம் தேவை. இன்றைக்கு பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலன் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியங்களில் பலன் குறுகினவர்களாக நாம் இருக்கிறோம். கடந்த மாதத்தில் ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தது நாம் நினைக்காததற்கு எதிர்மாறாக நடந்திருக்கலாம். எல்லாம் ஒரு ஏமாற்றமாகவும் இருந்திருக்கலாம். ஒருவேளை நாம் சிந்தித்த காரியங்கள், யோசித்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். நாம் எந்த ஒரு நிலையிலே கடந்த மாதங்களில் நாம் கடந்து போயிருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நமக்கு பலன் நமக்கு குன்றி போயிருக்கும், பலன் குறைந்து போயிருக்கும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போகும்போது, எதிர்பார்த்தது நாம் நடக்காமல் போகும்போது பலன் குறுகுது. அதே நேரத்தில் இது இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது அது இல்லாமல் போகும்போது பலன் குறுகுது. அப்போ இந்த நாட்களில் பலன் தேவையாக இருக்கு. அப்போ இந்த மாதம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இந்த மாதத்தை நான் எப்படி நான் ஒவ்வொரு நாளும் நான் நடத்த போகிறேன், என்னுடைய வேலை எப்படியா இருக்கும், சரியாய் என்னால் வேலை பார்க்க முடியல, என்னால் சரியாய் வேலைக்கு போக முடியுமா, என்னால் சரியாய் எல்லா காரியங்களையும் நடத்த முடியுமா, குடும்பத்தை நடத்த முடியுமா, விசாரிக்க முடியுமா, எல்லாவற்றையும் கவனிக்க முடியுமா என்று சொல்லி ஒருவேளை ஒரு தயக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளாக இருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் முதலாவது அவர் உங்களுக்கு பெலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பெலனை இழந்து, பெலன் இல்லாத ஒரு சூழ்நிலை, பெலன் குறுகி இந்த மாதத்தில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டு கொண்டு இருப்பீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட ஜனத்திற்கு நான் பெலன் கொடுக்கிறேன் என்று. அவர் உங்களுக்கு பெலன் கொடுக்கிறார். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியங்களை குறித்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளாக பயம் உண்டாகி, கலக்கம் உண்டாகி, நடுக்கம் உண்டாகி, பெலனற்ற நிலையிலே நீங்கள் தடுமாறுவீர்களானால், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு நான் பெலன் கொடுக்கிறேன், பெலன் கொடுத்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது நமக்கு தேவையான காரியம் சமாதானம். இன்றைக்கு பாருங்க, சமாதானம் இல்லை. என்னதான் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எல்லாம் நமக்கு இருந்து நம்ம அப்படியே எல்லாம் நடத்திட்டே நம்ம இருந்தாலும், ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சமாதானம் இல்லாமல் அந்த சமாதான குறை உள்ளவர்களாக நம்ம சமாதானத்திற்காக நாம் பாடுகிறோம், சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், சமாதானத்திற்காக வேதத்தை வாசிக்கிறோம், சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். சமாதானம் நமக்கு வேண்டும். அந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து ஏதேதோ காரியங்களை நாம் செய்கிறோம். சிலர் சமாதானத்திற்காக வாக் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி வாக் பண்ணுறாங்க. சிலர் சமாதானத்திற்காக இவர்களோடு கூட பேசினா எனக்கு கொஞ்சம் சமாதானம் இருக்குன்னு சொல்லி சிலரோடு கூட பேசுகிறாங்க. சிலர் சமாதானத்திற்காக என்னென்ன காரியங்கள் தங்களோட மனதில் தோன்றுகிறதோ அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சமாதானத்திற்காக என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கிறவர்களும் உண்டு. அப்போ இந்த நாட்களில் சமாதானத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே வசனம் அதுதான் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ சங்கீதக்காரன் இந்த மாதத்திலே அவர் நமக்கு தந்த வார்த்தை, அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு பலன் கொடுத்து சமாதானம் தந்து அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு எதை கொடுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெருக்கத்தை கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது பெருக்கத்தை நமக்கு கொடுக்குது. பெருக்கம், பெருக்கம், இன்க்ரீஸ், இட்ஸ் நாட் டிக்ரீஸ், இன்க்ரீஸ், மல்டிப்ளை. பெருக்கம் பெருகிக் கொண்டே இருக்குமா? மல்டிப்ளை, மல்டிப்ளை. உங்களிடத்துல ஒன்று தான் இருக்குன்னா அதை கர்த்தர் 2ஆய் மாற்றுவார். உங்களிடத்துல 2 தான் இருக்கான், அதை கர்த்தர் 4ஆய் மாற்றுவார். உங்களிடத்துல 4 தான் இருக்கான், அதை 8ஆய் கர்த்தர் மாற்றுவார். உங்களிடத்துல 8 தான் இருக்கான், அதை 16ஆய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் அதை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். எலியாவின் காலங்களில் நடந்தது போல கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எலியாவின் நாட்களில் அது நடந்தது, எலிசாவின் நாட்கள் அது நடந்தது. எஸ், உங்கள் நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய இந்த வேளையில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க இந்த வேளையிலே அவர் உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எந்த காரியங்களாவது பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. comes increase, multiply. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அந்த வசனத்தை நாம் அப்படிதான் வாசிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். மிகுதியும் பெருகுகிறார். எல்லாம் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மிகுதியாக இருக்கும். ஒருவேளை இழந்து போனது உங்களுக்கு இழந்ததாக இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலான தேவனுடைய கரம் உங்களுக்கு மிகுதியாயிருந்து மிகுதியாயிருந்து ஒருவேளை நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இனி என்ன, இனி எப்படி, இது எப்படி ஆகும்? பல கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மிகுதியாய் பெருகுவார், மிகுதியாய் பெருகுகிறார். எஸ், உங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பொருளாதாரத்தில் ஆனாலும் சரி, ஃபைனான்ஷியல் ஆனாலும் சரி, எல்லா காரியங்களும் மிகுதியாக அது பெருங்கும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். மிகுதியாக, மிகுதியாக, ஆமாம், மிகுதியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக.
எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? மரணம் என்கிற ஒரு செய்தி வந்த பிறகு எசேக்கியா கர்த்தரை நோக்கி பார்த்தபோது திரும்பவும் வார்த்தை வருது, 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று. ஒரு பெருக்கம் முடிந்தது என்று நினைத்த போது மிகுதியான ஒரு பெருக்கம். அப்போ எசேக்கியாவுடைய வாழ்க்கையை செய்தவர் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுடைய பிரயாசங்களிலே கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுடைய முயற்சியிலே கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுடைய வேலையிலே கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுடைய உத்தியோகத்தில் கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுடைய வருமானத்தில் கர்த்தர் அதை செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். மிகுதியாய் பெருகுவீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நான் சொல்றேன், மிகுதியாய் பெருகும். எல்லாம் மிகுதியாய் பெருகும், மிகுதியாய் இருக்கும். வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த ஒரு அனுபவம் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லும்படியாக எல்லாம் மிகுதியாக இருக்கும். விசுவாசிங்க, முதல் விசுவாசிங்க. இங்கிருந்து வார்த்தை வரும் பொழுது அது எப்படியாக, என்கிட்ட இதுதானே இருக்குது, அது இல்லையே, இதிலையே, அந்த இல்லை என்கிற அந்த குறைவான அந்த நெகட்டிவான அந்த காரியங்களை மனதிலிருந்து எடுத்து போடுங்க. இருக்கிறவைகளை விசுவாசத்தோடு, உங்களிடத்துல இப்பொழுது என்ன இருக்கிறதோ அந்த சூழ்நிலை, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசமாக எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், ஆமேன் என்று நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் அந்த பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மிகுதியை நீங்கள் பார்ப்பீங்க. மிகுதியாக இருக்கும், நிரம்பி வழியும்படி கர்த்தர் செய்ய ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறாராம். அந்நாட்களிலே, அவர்களுடைய காலங்களிலே மிருக ஜீவன்கள் தான் அவர்களுக்கு சொத்து, மிருக ஜீவன்கள் தான் அவங்களுக்கு வியாபாரம், மிருக ஜீவன்கள் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. ஆகவே அன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் இந்நாட்களிலே உங்களிடத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் குறையாது இருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வேலையை கர்த்தர் குறைய பண்ண மாட்டார். உங்களோட வருமானத்தை கர்த்தர் குறைய பண்ண மாட்டார். உங்களோட வேலை உங்களுக்கு குறையாது. எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார், நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் சுகமாயிருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது அல்லவா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. அந்த சுகத்தை என் ஆண்டவர் இந்த மாதத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமாம், உங்களிடத்தில் இருக்கிற ஒன்றும் குறையாது இருக்கும், குறையாது இருக்கும். ஆமாம், நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் பார்த்தது அந்த அளவு ஒரு நாளும் குறையல, அந்த அளவுக்கு மேலே தான் கர்த்தர் நிறைவாய் நடத்தினார் என்று சொல்லும்படி கர்த்தர் நடத்த போகிறார். ஆமாம் ஆமாம், குறையாது, எதுவுமே குறையாது. ஒரு நாளும் உங்களோட வாயிலே அந்த வார்த்தை ஒரு புலம்பலாய் கர்த்தர் வைக்க மாட்டார். குறையுதே, இது குறைந்து போகுதே, இது இல்லாமல் குறைந்து கொண்டிருக்கே, ஒரு நாளும் கர்த்தர் அதை சொல்ல உங்களை விட போவதில்லை. அவர் அப்படி விட மாட்டார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களிடத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் குறையாது இருக்க பண்ணுகிறாராம், குறையாது இருக்க பண்ணுகிறார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கானாவூர் கல்யாணத்தில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். கானாவூர் கல்யாணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், திராட்சரசம் குறைவுபட்டது, இல்லாமல் போனது, தீர்ந்துருச்சு. ஆனால் என் ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அது குறையாதபடிக்கு அதை நிறைவுள்ளதாக கர்த்தர் மாற்றினார் என்றால், முடிந்தது என்று சொல்லும் பொழுது இல்லை என்று சொன்ன ஒரு விஷயத்தையே மறுபடியும் ஒரு தொடக்கத்தை கொடுத்து அது குறையாதபடிக்கு கர்த்தர் நடத்தக்கூடுமானால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களிடத்தில் இருக்கிறவைகள் என்ன, உங்களிடத்தில் இருக்கிறதை என் ஆண்டவர் குறையாத இருக்க பண்ணுகிறாராம், குறையாத இருக்க பண்ணுகிறார். எஸ், உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணமா, கொஞ்சம் வேலையா, என்ன, கர்த்தர் அதை குறையாது இருக்க பண்ணி கர்த்தர் நிறைவாய் அவர் உங்களுக்கு நடத்த அவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டுமானால்,
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நடத்துகிற விதங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் நீங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். இந்த வருஷத்துக்கு சற்று யோசிச்சு பாருங்க. 7 மாதங்களை நம்ம முடிச்சிருக்கிறோம். 7 மாதங்களை திரும்பி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் அதை நாம் எப்படி கடந்து வந்தோம், ஒவ்வொரு மாதத்தையும் நாம் எப்படி நாம் முடித்தோம். நம்மளுடைய சுயமோ, நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாம் நம்முடைய பிரயாசங்களை நம்ம அதில் போட்டாலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய கரமும் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்குதுன்னா நம்மளே அதற்கு சாட்சியாக இருக்கிறோம். அப்போ இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையின்படி நான் நடத்துவேன் என்று அவர் சொல்லும்போது, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருந்து நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தை முழு நிச்சயமாய் நாம் நம்புவோம். அவர் அப்படியே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறான், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள், அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மிகுதியும் உங்களை பெருக பண்ணி உங்களை குறையாதிருக்க செய்து கர்த்தர் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அவர் தம்முடைய பலத்த கரத்தில் உங்களை வைத்து அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிங்க, அதை நம்புங்க. அந்த நம்பிக்கையோடு கூட இந்த மாதத்தை இந்த நாளை துவங்க. எல்லா காரியங்களும் அவர் சமூகத்தில் வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாவற்றையும் உங்களுக்கு நடப்பிக்கிறவர், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நடத்த அவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். அந்த நாள் முழுவதும் அவருடைய இந்த வார்த்தையின்படி, அவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி அவர் நிச்சயமாய் அவர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிப்போமா? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவரை பக்கமாக நாம் திரும்புவோம். நம்முடைய காரியங்களை அவர் பக்கமாக நாம் வைப்போம். கர்த்தர் நம்மை இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறவர். எஸ், இந்த மாதம் உங்களுடைய எல்லா சிறுமையும் கர்த்தர் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் உங்களோட வைத்து உங்கள் வம்சங்கள், உங்களோட பிள்ளைகளை கர்த்தர் மந்தையை போல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களோட வம்சத்தில் கர்த்தர் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம், அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைக்காக நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தையை நமக்கென்று அதை உறுதியாக்கி கொள்ளுவோம். இந்த வார்த்தையின்படி நாம் கடந்து போவோம். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில நாட்களிலே உங்களை தாங்கும். இந்த வார்த்தை உங்களை சுமக்கும். இந்த வார்த்தை உங்களை தப்புவிக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் குறையாதிருப்பீர்கள். நீங்கள் குறைந்து போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேடுங்க, ஒவ்வொரு நாளும் அவரை உண்மையாய் தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில உங்களிடத்தில் உள்ளதை குறையாதிருக்க பண்ணுவார். உங்களிடத்தில் உள்ளதை அவர் குறையாதிருக்க பண்ணுவார். நிறைவுள்ளதாய் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படி கத்து செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவர்
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களை ஆசீர்வதித்து மிகுதியும் பெருகி குறையில்லாதபடிக்கு அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட வம்சங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், சொன்னவர் செய்து முடிக்கிறவராய் இந்த வேளையிலே உங்கள் நடுவிலே உங்கள் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இந்த பரலோக ராஜாவுக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்கப்பா என்று சொல்லி சமாதானத்தோடு கூட கடந்து போங்க. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், மிகுதி பெருக பண்ணுகிறவர், குறையாதிருக்க செய்கிறவர். இந்த நாளில் இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனத்தை கத்து நீங்க ஆசீர்வதிங்க, மிகுதியாய் பெருக பண்ணுங்க, குறையாதிருக்க செய்யுங்க. இந்த அனுபவத்தில் இந்த மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை நீர் கரத்துல ஏந்துவீராக. ஓ, உம்முடைய கரத்துல நீர் சுமப்பீராக, உங்க கரத்துல நீர் தாங்குவீராக, உங்க கரத்தினால் நீர் பிடித்துக்கொள்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை குறித்து கலங்குகிறார்களோ, தயங்குகிறார்களோ, துவண்டு போகிறார்களோ, வியாகுலப்படுகிறார்களோ, தனிமைப்படுகிறார்களோ, சஞ்சலப்படுகிறார்களோ, வருத்தப்படுகிறார்களோ, அந்த சூழ்நிலை எல்லாம் இந்த மாதம் மாற்றி இந்த வார்த்தை அவரோட வாழ்க்கையை நீர் உறுதிப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. Lord, let's bless them, Lord. You bless them in everything, Lord Father. Whatever they ask, Lord, let them bless you, Lord. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கேட்கிறவைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. மிகுதியாய் பெருக பண்ணுங்கப்பா, மிகுதியாய் பெருக பண்ணுங்க, மிகுதியாய் பெருக பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. குறையாதிருக்க பண்ணுங்க. அவளிடத்தில் உள்ளவைகளை கர்த்தர் குறையாதிருக்க பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் சமாதானத்தோடு கூட நீங்கள் அனுப்புங்க. அவள் குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் வம்சங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய வேலைகளை நீர் ஆசீர்வதிங்க, அவருடைய பொருளாதாரத்தை நீர் ஆசீர்வதித்து இந்த மாதத்தை நீர் அவளை மேன்மையாக கர்த்தர் நீர் வைத்து, ஓ வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, ஓ நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் நீர் அவளை வைத்து மந்தை போல அந்த ஆசீர்வாதம் அவரோட வாழ்க்கையில் அவர் காணும்படி கர்த்தர் நீங்கள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு உங்களோட வார்த்தைகளை கேட்டு உங்களோட மக்களை நீர் ஆசீர்வதியும். உங்களோட வார்த்தையின்படியாக நீர் அவர்களை நடத்துவீராக. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாதத்தை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் திருச்சபையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக. ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.